அனைவருக்கும் வணக்கம். தடை தாண்டும் தாய். பகுதி 5. 3வது தடை. வாத்துத் தாயின் கண்கள் மங்கின. மூச்சு கனத்தது. சோர்வால் அவள் மெதுவாக தரையில் சாய்ந்து விழுந்தாள். அதே சமயம் அந்த பாதையில் வந்த பெரிய யானையின் பார்வையில் அவள் பட்டாள். யானை அவளை பார்த்ததும், அடடா, என்னாயிற்று? நீ ஏன் இப்படி மயங்கி கிடக்கிறாய் என்று பதட்டமாக கேட்டது. யானை தனது நீளமான தும்பிக்கையால் அருகிலிருந்த குடத்திலிருந்து குளிர்ந்த நீரை எடுத்தது. மெதுவாக அந்த நீரை வாத்துத் தாயின் முகத்திலும் உதடுகளிலும் தெளித்தது. சில நொடிகளில் அவள் கண்களைத் திறந்து ஆழமாக மூச்சை இழுத்து சீராக்கிக் கொண்டாள். நன்றி, யானை நண்பா என்றாள் அவள் நன்றியுடன். நான் இன்னும் சில தடைகள் கடந்து என் குட்டிகளை மீட்க வேண்டும் என்று உறுதியாகச் சொன்னாள். யானை புன்னகையுடன், நீ ஒரு அற்புதமான தாய். செல். உன் பாதையில் வெற்றி நிச்சயம் உன்னை சேரும் என்று மனமார வாழ்த்தியது. வாத்துத் தாய் தனது பயணத்தைத் தொடர்ந்தாள். சிறிது நேரத்தில் வாத்துத் தாய் ஒரு பெரும் பள்ளத்தாக்கின் முன் வந்தடைந்தாள். அது வானம் வரை விரிந்தது போல அகலமாகவும் அடியில் காற்று சுழன்றும் இருந்தது. இந்த விரிந்த பள்ளத்தை நான் எப்படி கடப்பேன் என்று அவள் கவலையுடன் எண்ணினாள். அந்த நேரத்தில் வானில் சுறுசுறு சுறுசுறு என இறக்கைகள் அடிக்கும் சத்தம் கேட்டது. ஒரு பறவை கூட்டம் மேகங்களைத் தாண்டி பறந்து வந்தது. வாத்துத் தாய் பள்ளத்தாக்கின் ஓரத்தில் தனியாக நின்றதைப் பார்த்ததும் அவர்கள் வட்டமிட்டு அவளருகே இறங்கினர். என்ன நடந்தது? ஏன் இங்கு நிற்கிறாய் என்று பறவைகள் கேட்டன. வாத்துத் தாய் ஆழ்ந்த மூச்சுடன் தன் பயணத்தின் அனைத்து சம்பவங்களையும் விரிவாகச் சொன்னாள். முடிவில், என் குட்டிகளை மீட்க இந்த பெரும் பள்ளத்தாக்கைத் தாண்ட வேண்டும் என்று அவள் கவலையுடன் கூறினாள். ஒரு பறவை தலையை சாய்த்து, நீ பறந்து கடந்து விடலாமே என்றது. வாத்துத் தாய் சிரித்துக் கொண்டு, நான் சிறிது தூரமே பறக்க முடியும். இந்த பள்ளத்தாக்கு மிக அகலம். நடுவில் கீழே விழுந்து விடுவேன் என்றாள். சிறிது நேரம் யோசித்த பின் பறவைகள் ஒரு அற்புதமான யோசனையைச் செய்தனர். நாம் எல்லோரும் இறக்கைகள் இணைத்து ஒரு வலுவான வட்டமாக பறப்போம். நீ அந்த வட்டத்தின் நடுவில் இருப்பாய். அப்போது காற்று உன்னைத் தாங்கி செல்லும். சோர்வடைய மாட்டாய் என்றனர். அந்த யோசனை வாத்துத் தாய்க்கு மிகவும் நன்றாகத் தோன்றியது. அனைத்து பறவைகளும் ஒருவரின் கால்களை மற்றவர் பிடித்துக்கொண்டு வானில் ஒரு பெரிய வட்டம் போல இணைந்தனர். அந்த வட்டத்தின் கடைசியில் வாத்துத் தாயின் கை உறுதியாக பிடிக்கப்பட்டது. வாங்க, எல்லோரும் சேர்ந்து பறப்போம் என்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் சொன்னனர். வீ என்று பறவைகள் வட்டமாக பறந்து பள்ளத்தாக்கின் மீது மிதந்தன. வாத்துத் தாய் வட்டத்துடன் சேர்ந்து வானில் தொங்கியபடி மெதுவாக முன்னேறினாள். ஆனால் பாதி தூரத்தில் அவளது கைகள் வலிக்கத் தொடங்கின. ஆ, வலி! இனிமேல் என்னால் பிடிக்க முடியாது என்று வலி தாங்காமல் அவள் கையை விட்டுவிட்டு கீழே சறுக்கினாள். ஆனால் பின்புறம் இருந்த 2 பறவைகள் விரைவாக அவளது கைகளைப் பிடித்தன. பிடிபிடி! விடக்கூடாது என்று அவை கூச்சலிட்டன. அவர்கள் அனைவரும் ஒன்றாக கைகளைச் சேர்த்து அவளை மீண்டும் மட்டத்தில் இணைத்தனர். சிறிது நேரத்தில் எல்லோரும் பள்ளத்தாக்கின் மறுபுறம் பாதுகாப்பாக இறங்கினர். வாத்துத் தாய் கண்களில் நீர் மலர்ந்து, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இந்த பள்ளத்தாக்கை கடந்திருப்பேன்? நன்றி என்றாள். பறவைகள் புன்னகையுடன், நீ உன் குட்டிகளை காப்பாற்ற வேண்டும். விரைந்து செல். வெற்றி உன்னதே என்றன. அந்த நன்றியுடன் வாத்துத் தாய் தன் கடைசி சவாலின் நோக்கி பயணத்தைத் தொடர்ந்தாள். தொடரும். கடைசி தடையைத் தாண்டி குட்டிகளை மீட்டு வாத்துத் தாய் வெற்றி பெறுவாளா? பகுதி 6 தெரிந்து கொள்ளுங்கள்.